செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனந்தூர் தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரிய யூத கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மையம், அரசு அருங்காட்சியகம் மற்றும் தமிழ்நாடு தொன்மையியல் ஆய்வு நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் போச்சம்பள்ளி வட்டம் ஆனந்தூர் தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த யூத கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பெரியபட்டினத்தை தொடர்ந்து தமிழகத்தில் கிடைத்த இரண்டாவது யூத கல்வெட்டு. சூதகர் மண்டல வணிகர், தென்னிலங்கை வளஞ்சியர், எழுநூற்றவர் ஆகிய 4 குழுக்கள் இணைந்து இக்கோவிலில் மண்டபத்தை கட்டியதை இந்த கல்வெட்டு உறுதி செய்கிறது. 12-13ஆம் நூற்றாண்டில் சிலுவை போரினால் நிலமிழந்த யூதர்கள் தமிழகத்தில் வணிக குழுவாக செயல்பட்டு நாட்டின் உள்பகுதியிலும் வணிகம் செய்துள்ளனர் என்பதற்கு இம்மண்டபமே சான்று. 10ஆம் நூற்றாண்டில் கொச்சியிலும் 17ஆம் நூற்றாண்டில் சென்னையிலும் யூதர்கள் குடியேறிய இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் தமிழகத்தில் வணிகர்களாக வாழ்ந்ததை இக்கல்வெட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இது குறித்து காப்பாட்சியர்கள் மற்றும் கிராம மக்களின் நெகிழ்ச்சியான கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் பார்க்கலாம். வணக்கம், நான் கோவிந்தராஜ், கிருஷ்ணகிரி அருங்காட்சியனுடைய முன்னாள் காப்பாட்சியர். இப்ப சிவன் கோயில் பக்கத்துல ஒரு கல்வெட்டு கிடைச்சதா தகவல் சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஆய்வு செஞ்சோம். இதுல ஒரு 4 வணிக குழுக்கள்லாம் சேர்ந்து ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கிறாங்க. அதுல முதன்மையானவர்களாக இந்த சூதகர்ன்ற ஒரு பேர் வருது. சூதகர்ன்றது யூதர்களை குறிக்கக்கூடியது. மிகவும் முக்கியமான வரலாற்று செய்தியாக இருக்கக்கூடியது இந்த ஆனந்தூரில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட யூதர்களை பற்றிய கல்வெட்டு என்பதை கூறலாம். பூதலப்பட்டு அப்படின்ற அந்த பகுதி வரைக்குமே நீங்க ஒரு பெருவழி நடந்திருக்கு. அந்த பெருவழி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு வணிகத்துக்காக ஒரு இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் 400 மீட்டர் செயல்படணும், போய் தங்கணும் அப்படின்றதுக்காக நடந்து அந்த பெருவழி, அதிகமான பெருவழின்னு சொல்லுவாங்க, அந்த போயிருக்காங்க. அப்படி போகும்போது தங்கணும் அப்படின்றதுக்காக அந்தந்த வணிக குழுக்கள் சேர்ந்து மண்டபம் கட்டுறோம். அதற்காக அந்த மண்டபம் கட்டியிருக்க கூடும் அப்படின்றத நம்மளால அறிய முடியுது. அதனால பாத்தீங்கன்னா வரலாற்று இந்த ஆனந்தூர் பகுதியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடுக்கற்கள் கல்வெட்டு கிடைக்கிறத பார்க்கும்போது ஆனந்தூர் பகுதியான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதியை நாம கருதலாம். இந்த கோயிலே அதை அதோடைய காட்சி அருங்காட்சியை மாதிரி வச்சு அந்த கல்வெட்டுகளை பாதுகாத்து இன்னும் சான்றுகள் வேற இன்னும் தொன்மையான சான்றுகள் இதெல்லாம் எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கணும். பூர்வீக வரலாறு கண்டிப்பா தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மையம் ரமேஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மையம், அரசு அருங்காட்சியகம் மற்றும் தமிழ்நாடு தொன்மையியல் ஆய்வு நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் போச்சம்பள்ளி வட்டம் ஆனந்தூர் தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த யூத கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பெரியபட்டினத்தை தொடர்ந்து தமிழகத்தில் கிடைத்த இரண்டாவது யூத கல்வெட்டு. சூதகர் மண்டல வணிகர், தென்னிலங்கை வளஞ்சியர், எழுநூற்றவர் ஆகிய 4 குழுக்கள் இணைந்து இக்கோவிலில் மண்டபத்தை கட்டியதை இந்த கல்வெட்டு உறுதி செய்கிறது. 12-13ஆம் நூற்றாண்டில் சிலுவை போரினால் நிலமிழந்த யூதர்கள் தமிழகத்தில் வணிக குழுவாக செயல்பட்டு நாட்டின் உள்பகுதியிலும் வணிகம் செய்துள்ளனர் என்பதற்கு இம்மண்டபமே சான்று. 10ஆம் நூற்றாண்டில் கொச்சியிலும் 17ஆம் நூற்றாண்டில் சென்னையிலும் யூதர்கள் குடியேறிய இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் தமிழகத்தில் வணிகர்களாக வாழ்ந்ததை இக்கல்வெட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது.